எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ரெண்டாவது அவர் எங்க போறாரு? பெத்தேலுக்கு போறாரு. இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்தாச்சு. நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோன்ற இடத்துல இருந்து வரேன் நான் இப்போ. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெர்ஃபெக்டா இருந்தா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இப்போ உடன்படிக்கைக்குள்ள வந்து பெர்ஃபெக்டா போகும்போது அடுத்து நீங்க போக வேண்டிய இடம் எது? பெத்தேல். பெத்தேல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய வீடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. நமக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் கம்யூனியனே கிடைக்கும். ஆமா தானே? சர்ச்சுக்கு வந்தானே கம்யூனியன் கிடைக்கும். ஆனா இங்க பெத்தேல் என்பதற்கான அடையாளம் அல்ல. அவர் எங்கே போக சொல்லுகிறார்? என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறார். பெத்தேல் என்ற அடையாளம் என்ன? தரிசனம். முதலாக பரலோகத்திற்கு வாசல் திறந்திருக்கிறது என்கிறதை கண்ட இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பெத்தேல்ல தான் நடக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இங்கேதான் வசனம் சொல்லுது, ஒரு ஏணி வானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் அந்த தரிசனத்தையும் யாக்கோபு பார்க்கிறார். இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பழைய ஏற்பாட்டு முழுக்க புதிய ஏற்பாட்டினுடையதான காரியங்கள் மறைவாய் இருக்கும். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஏசாவுக்கு பயந்து எங்க வராரு? ஊரை விட்டு ஓடுறாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்படுவார்கள். அப்படி போகும்போது ஒரு சொப்பனம் வழியில ஒன்று நடக்கும். அதுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு சொப்பனம், நித்திரை காலம்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் காணாமல் போன காலம் அது. கிபி 70 இருந்து 1948 வரைக்கும் வச்சுக்கோங்க. நித்திரை காலம், இஸ்ரவேல் படுத்துடுச்சு, இல்லாத காலம். இப்போ அதுல அவருக்கு தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசி. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க என்ன இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 28ல அங்கே ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாயும், இங்க மனுஷகுமாரன் மேல ஏறுகிறதும் இறங்குறதும், இங்க ஏணியின் மேல ஏறுகிறதும் இறங்குகிறதும். அப்ப அந்த ஏணி யாரு? இயேசு கிறிஸ்து. அது எங்கே இருந்தது? பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அது நுனி எங்கே எட்டி இருந்தது? வானத்தை எட்டி. அப்ப இதான் வழி. இது எங்க வரும்? இஸ்ரவேல் தன் தேசத்தை விட்டு ஓடும் போது வரும். நடுவுல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை விட்டு கிபி 70 போகும்பொழுது புதிய உடன்படிக்கை தொடங்குகிறது. அப்பதான் முதலாக பரலோகத்திற்கு வழி திறக்குது. இப்பதானே சொன்னோம், கம்யூனியன் வந்தோடனே என்ன வருது? வழி வருது. இப்போ இந்த தரிசனம் தான் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு என்றால் இஸ்ரவேல். அப்ப இவன் பெத்தேலுக்கு போறனா என்ன அர்த்தம்? கம்யூனியன் எடுத்த உடனே அடுத்து உங்களுக்கு இருக்க வேண்டிய தரிசனம் என்ன, நீங்கள் காண வேண்டிய தரிசனம் என்னவென்றால், நான் அடுத்து புறப்பட்டு எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். இதோட கூட என்னுடைய பிரயாணம் எதை நோக்கி தொடங்குறது? பரலோகத்தை நோக்கி தொடக்கிறது. அந்த தரிசனத்துக்குள்ள வரணும்னு அர்த்தம். பெத்தேலுக்கு வரணும்னா சர்ச்சுக்கு வரணும்னு அர்த்தம் அல்ல. எங்க வரணும்? தரிசனத்துக்குள்ள வரணும். எந்த தரிசனத்துல வரணும்? பரலோகத்துக்கு போற தரிசனத்துல வரணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்தின் தரிசனத்துல இருக்கீங்க? நான் சபைக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக தான் வரேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நமக்கு எல்லாருக்குமே சர்ச்சுக்கு வருவதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன வேணா இருக்கலாம். ஹீலிங்கா இருக்கலாம், டெலிவரன்ஸா இருக்கலாம், பிளஸ்ஸிங்கா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் சபை இது எதற்கான இடமும் கிடையாது. பிளஸ்ஸிங்கும் கிடையாது, ஹீலிங்கும் கிடையாது, டெலிவரன்ஸுக்கும் கிடையாது. அப்படின்னா இதெல்லாம் சர்ச்சில் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஆனா சர்ச்சு அதுக்கான இடம் இல்ல. சர்ச்சு டிரான்ஸ்பர்மேஷனுக்கான இடம். சபை பரலோகத்துக்கு கொண்டு போகிற இடம். அதுக்கு தான் இந்த இடம். அதுல இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல என்ன நடக்கும்? ஹீலிங் நடக்கும், டெலிவரன்ஸ் நடக்கும், பிளஸ்ஸிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். என்னைக்காவது சபைக்கு வரும்போது நான் எதற்கு சபைக்கு வருகிறேன்? என்னை கர்த்தர் எதற்கு இந்த சர்ச்சுக்கு கூட்டு வந்தாரு? நீங்கள் இங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வரவில்லை. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில ஒண்ணுமில்லாத பீனட்ஸ் மாதிரி. இதுதான் நம்ம சபைக்கு வர்றதுக்கான வேலையா?
ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து எதுக்கு தெரியுமா? பெத்தேலுக்கு தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு. நான் இங்கிருந்து நான் பரலோகத்துக்கு போக வேண்டும். நான் இனி என் பிரயாணம் முழுக்க பரலோகத்தை குறித்து இருக்கும். இனி அதனாலதான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். நான் அவரோடு கூட மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டேன். இனி என்னுடைய தாட் ஃபுல்லா கிரைஸ்டுடைய தாட். இன்னைக்கு இருக்குதா சபையில? இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. சர்ச்சுக்குள்ள ஆளாளுக்கு ஒரு சபை குறிப்பு, ஆளாளுக்கு ஒரு தேவை, ஆளாளுக்கு ஒரு எதிர்காலத்தின் திட்டம். ஏங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதா? நான் சொல்றேன் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? என்னைக்காவது உங்க பிள்ளை உங்ககிட்ட ஒரு 2-3 வயசுல பேச ஆரம்பிச்சதுல இருந்து, அப்பா என் பேர்ல இடம் வாங்கிட்டீங்களாப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு நகை சேர்த்துட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? அதை அந்த காலத்துல எல்லாத்தையும் பண்ணி தொலைக்கிறேன், இப்ப நீ படிக்க வேண்டியதை படிச்சு தொலை சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்க பையன் வந்து கேட்கறான், அப்பா எனக்கு 44 சைஸ்ல ஒரு சட்டை வாங்கி கொடுங்க. டேய் உனக்கு 6 வயசு தானடா ஆகுது, எதுக்குடா? அப்போ நான் 44 வரமாட்டேனா? என் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அவிசுவாசமா பேசுறீங்களா? நான் பலுகி பெருக மாட்டேனா? நீ வரும்போது 44 நான் வாங்கி தரேன். இப்போ உனக்கு என்ன நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதே தானே தேவனும் சொல்றாரு. 60 வயசுல வரப்போறதுக்கு இப்பவே தேவனிடத்துல அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்த கணக்கு. ஏன்னா அவர் கை பெருசு. இங்க உட்காந்துக்கிட்டு வெறும் உலக காரியங்களுக்கு மட்டுமே ஜெபிக்கிறது ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன்னோட தரிசனத்தை எங்க மாத்து? பெத்தேலுக்கு மாத்து. வானம் திறந்திருக்கிறதையும், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு போறதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் இன்னும் என்ன மாறணும், பரலோகத்துக்கும் எனக்கும் என்ன தடை இருக்கு, அதை எனக்கு மாத்துங்க, அதை எனக்கு மாத்துங்க. நான் ஒரு சாட்சியாவே நான் உங்களுக்கு சொல்றேன். இதை எங்களுக்கு இன்னைக்கு இல்ல, இந்த மெசேஜுக்காக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லல. எங்கள் சபையில எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவன்கள் அப்படிதான் போதிச்சாங்க. சோ எங்களுக்கு இந்த இதை பத்தின ஒரு கவலை என்னைக்குமே வந்ததே கிடையாது. எந்த ஒரு காலத்திலும் எதை பத்தின மேல ஒரு ஃபியூச்சர் கவலையை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இல்லாத ஒரு டைம் ஒன்று வந்தது. ஒரு நாள் நடு தெரு ஒரு இடத்துல ஓரமா நிற்கும் போது ஒரு ஏதோ ஒன்று சூழ்நிலை நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இப்படியே ரோட்லயே போயிருமா, இப்படியே தான் நான் போவேன். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன். அன்னைக்கு நான் இருந்தது ரோட்ல, எந்த விதமான சோர்ஸ் இல்லை, எதிர்காலம் இல்லை, என்ன பண்ணுவோம் தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம், இங்கே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்த 22 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். நம்மை நடத்தாம கர்த்தர் வேற யாரை நடத்த போறார்? நமக்கு ஏன் ஆண்டவர் மேல இவ்வளவு அவநம்பிக்கை? எவ்வளோ கொடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட திருப்பி ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உலக பிரகாரமா அது வேணும் இது வேணும். சில நேரங்கள்ல இது உங்களை என்ன பண்ண தெரியுமா? இந்த தரிசனத்தையே பார்க்க விடாம பண்ணிடுது, பரலோகத்துக்கு போக விடாம பண்ணிடுது. நீங்க பெத்தேலுக்கே வரல, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? கில்கால்லையே இருக்கிறீங்க. உடன்படிக்கை இருக்கு, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்றோம், ஆனா ஏன் வந்தோம்? இது 2வதாக நாம் செய்ய வேண்டிய பிரயாணம். இப்ப இதை கிராஸ் பண்ணணும். இந்த தரிசனம் வந்த உடனே உங்களுக்கு அடுத்து என்ன வரும்? வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவுக்கு போகணும். எரிகோ என்றால் என்ன? எரிகோ என்பது என்ன? நம்முடைய பார்வையில எல்லாம் எரிகோ எப்படி இருக்குது? கன்ஃபார்மா நமக்கு எல்லாருக்கும் எரிகோனா என்ன அர்த்தம்? ஒரு சாபமான இடம். அது ஒரு சாபமான இடம். அங்கே சபிக்கப்பட்டது. எரிகோ தீக்கரையாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு எரிகோல இருந்து எதையும் எடுக்காதங்கிறாரு. எல்லாமே உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கறது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் இருந்த எரிகோ. ஆனா ஒரு பீரியட்ல அந்த எரிகோ கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. கரெக்டா எலியா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா வரும்போது, இப்பதான் எலியா ஃபர்ஸ்ட் உள்ள நுழைறாரு. எலியா என்பது சபைக்கு அடையாளம், நல்ல கவனிங்க. இப்பதான் சபைக்கு அடையாளம். எலியா உள்ள நுழைறாரு. நுழையறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய இயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். இதை பார்க்கறதுக்கு இப்படி இருக்குல்ல, ஆக்சுவலா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழையும் போது
எரிகோ இடிக்கப்படுகிறது, எலியா நுழையும் பொழுது கட்டப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கான உலக பிரகாரமான எரிகோ அது. அவங்க கானானுக்குள்ள நுழையும் போது அது இடிக்கப்படுகிறது. இங்கே இவர் கானானை விட்டு வெளியே போறாரு. யாரு? எலியா. இவர் வெளியே போவதற்கு இந்த எரிகோ கட்டப்படுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்காக தான் அந்த எரிகோ வச்சிருந்தாரு. அவங்க வரும்போது அதை இடிச்சிட்டாரு. திருப்பி சபை வருது, எலியா வரும்போது எரிகோ கட்டப்படுது. எதுக்காக? அவங்க கிராஸ் பண்ண மாதிரியே நம்மளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு அது இடிக்கப்பட்டது, நாம அதை கிராஸ் பண்ணணும். இந்த எரிகோ எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உங்கள் ஆவிக்குரியதான போராட்டம், ஆவிக்குரிய எதிர்ப்பு ஒண்ணு இருக்கும். ஆனால் இது உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில வரும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ உடன்படிக்கைக்குள்ள வந்துட்ட, தரிசனத்துக்குள்ள வந்துட்ட. ஆனா தரிசனத்துக்குள்ள வரும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒண்ணு வரும். இப்ப எரிகோல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? எலியாவுக்கு எரிகோல பிரச்சனை இருந்துச்சா? இல்ல. ஆனா எரிகோவின் ஸ்பிரிட் இருக்கும். அமலேக்க ராஜா செத்துருவான், ஆனா அமலேக்க ராஜாவுடைய ஸ்பிரிட் இருக்கும். பாபிலோன் அழிஞ்சிடும், ஆனா பாபிலோனுடைய ஸ்பிரிட் இருக்கும். அந்தி கிறிஸ்து இன்னும் வரல, ஆனா அந்தி கிறிஸ்துவோடைய ஸ்பிரிட் இருக்கும். அதே மாதிரி எரிகோவுடைய ஸ்பிரிட் ஒண்ணு இருக்கு.